ஹாய் ஸ்டடி வித் சென்னையில் நான் அதிகமாக கேட்குற கொஷின்ஸ்க்கான ஒரு வீடியோ தான் இது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்ன எக்ஸாமுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணலாமாக்கா? இப்போ ஸ்டார்ட் பண்ணால் படிக்க முடியுமா? இப்போ ஸ்டார்ட் பண்ணால் வந்து இந்த 3 எக்ஸாம்ஸை கிளியர் பண்ண முடியுமா? அந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் வந்து கேட்குறீங்க. ஆக்சுவலி வந்து இருக்கிறது நம்ம வந்து ஃபேஸ் பண்ணுற 3 எக்ஸாம்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குரூப் 1, 2 அண்ட் 4 தான். ஸோ இந்த எக்ஸாம்ஸ்க்கு வந்து இது எப்படி கொடுத்துட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரூப் 1 வந்து ஜூன்லேயும், குரூப் 4 வந்து ஜூலைலையும், குரூப் 2 வந்து செப்டம்பரில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம குரூப் 2வை வந்து அப்படி ஓரமாக எடுத்து வச்சிடலாம். ஏன்னா அது வந்து ஒரு 255 டேஸ்க்கு மேலே இருக்குது. ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் அதை பார்த்துப்போம். ஸோ இதில் வந்து மொத்தமாக வந்து ஒரு 4 கேட்டகரி இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து குரூப் 1ன்னா குரூப் 1க்கு மட்டுமே படிக்கிறவங்களும், குரூப் 2னா குரூப் 2க்கு மட்டுமே வந்து ஃபோக்கஸ் பண்ணுறவங்களும், குரூப் 4க்கு வந்து அதாவது அவங்களோட வந்து கேட்டகரி அவங்களோட குவாலிஃபிகேஷன் வந்து 10th 12ன்றதுனால அதுக்கு மட்டும் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க. ஸோ அவங்க அந்தந்த டேஸ் வந்து இப்போ குரூப் 1 பார்த்திங்கன்னா 140 டேஸ், அதாவது நான் ஜான்லேருந்து தான் கொடுத்துருக்குறேன். ஏன்னா நடுவில் பொங்கல் ஃபெஸ்டிவல்ஸ் இருக்குது. ஸோ என்னால் படிக்க முடியல, நிறைய வேலை இருந்துச்சு அப்படி சொல்லி நிறைய நம்ம எக்ஸ்கியூசஸ் கொடுத்துப்போம். ஸோ நம்ம அந்த எக்ஸ்கியூசஸும் தாண்டி தான் நான் வந்து ஒரு ஜான் 20லேருந்து கொடுத்துருக்குறேன். ஸோ அப்படி பார்த்தாலே குரூப் 1க்கு வந்து ஒரு 140 டேஸும், குரூப் 4 படிக்கிறவங்களுக்கு ஒரு 170 டேஸ் இருக்குது. குரூப் 2 படிக்கிறவங்களுக்கு தாராளமாக ஒரு 255 டேஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் தாண்டி ஃபோர்த்தாக வந்து ஒரு கேட்டகரி இருப்பாங்க. அதாவது இந்த 3த்தையுமே அட்டெண்ட் பண்ணி ஏதாவது ஒன்றுத்தில் உள்ள வேலைக்கு போயிட மாட்டோமா அப்படின்னு சொல்கிறவங்க ஃபோர்த் கேட்டகரி. அவங்க எப்படி வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து 3 எக்ஸாம்லேயுமே காமனாக இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ் அண்ட் மேக்ஸு தான். ஸோ இந்த ஜிஎஸ்ஸையும் மேக்ஸையும் வந்து நீங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகிடணும். எப்போ இந்த 140 டேஸில், அதாவது குரூப் 1க்கு படிக்கும் போது அந்த 140 டேஸ்லேயே நீங்கள் ஜிஎஸ்சியும் மேக்ஸையும் வந்து ஃபுல் ஸ்ட்ராங் ஆகிட்டு, அதுலேயும் வந்து நீங்கள் டெய்லி வந்து தமிழுக்கும் வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ நம்ம தமிழுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறது ஒன்றும் வேஸ்ட் ஆகிடாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிட் 6 இருக்குது இல்லையா, அதாவது தமிழ் கல்ச்சர். ஸோ அதுலேயுமே வந்து நம்மளுக்கு தமிழ் இலக்கியங்கள் யூஸ் ஆகும். ஸோ நம்ம வந்து டெய்லி ஒரு 2 to 3 ஹவர்ஸ் வந்து தமிழுக்கு ஸ்பெண்ட் பண்ணிகிட்டே வரணும் டே பை டே. அப்புறம் லாஸ்ட் வந்து குரூப் 1க்கும் குரூப் 4க்கும் நடுவில் வந்து ஒரு 25 டேஸ் இருக்குது. அதில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நீங்கள் தமிழ் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு டெய்லி வந்து ஜிஎஸ்ஸை வந்து நீங்கள் ஒரு டெஸ்ட் ப்ராக்டிஸாக கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் வந்து உங்களால் இந்த 2 எக்ஸாமுக்குமே வந்து ஃபுல் ஃபோக்கஸ்டாக இருக்க முடியும். இல்லை நீங்கள் குரூப் 2க்கு தான் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக இருக்குது டைமு. நீங்கள் வந்து குரூப் 4 முடிச்சதுக்கு அப்புறமா கூட நீங்கள் குரூப் 2க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ இது என்னோட ஐடியா. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.